வணக்கம். வணக்கம். உங்களோட பேர் என்ன? என்ன டிவான். 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 உங்களுக்கு பிடிச்ச பழம் ஒன்று எடுக்க டிவான். எனக்கு பிடிச்ச பழம் இங்க பாரு, திராட்சை பிடிக்கிறது. சரி, இதுல ஒன்றை பிச்சை எடுக்கணும். ஒன்று தானே, பெருசா எடுக்கலாம். அப்படி இல்லாட்டி பெரிய பழம் ஒன்று எடுக்கல. இல்ல இதே எடுப்போம். அது நல்லமா? இவர் வந்து திராட்சை பழம் எடுத்திருக்கிறார். திராட்சை பழம் எடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. சாப்பிட்டு பாருங்க, நல்ல ருசியா இருக்கான்னு பாருங்க. நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? உங்கள்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லுவேன். அந்த வார்த்தைக்கு சரியான தமிழ் பொருளை மட்டும் நீங்க சொல்லணும். சரிதானே? போத்தல் வந்து பொட்டில் என்ற ஆங்கில வார்த்தையில இருந்தா வந்திருக்கு. சரியா? தமிழ்ல போத்தலுக்கு ஒரு பேர் இருக்கு. போத்தல் தானே? இல்ல, போத்தல் தானே. போத்தல் இல்ல. போத்தல் எழுதி வச்சிருக்காங்க. ஆனா போத்தல் இல்ல. அது பொட்டில் என்ற ஆங்கில வார்த்தையில இருந்தா போத்தல்னு சொல்றோம். ஆனா போத்தலுக்கு தமிழ்ல ஒரு பேர் இருக்கு. கஷ்டம்தான். சரியா? சரி, இப்ப தெரியாத ஒண்ணு நான் உங்களுக்கு சொல்லி தர போறேன். ஒரு கட்டம் உயரத்தானே போறீங்க நீங்க. ஆசிரியர்கிட்ட கட்டாயம் கேட்கணும். சரியா? போத்தலுக்கு என்னன்னு கேட்கணும். போத்தலுக்கு தமிழ்ல சொல்றது குடுவை. என்னது? குடுவை. புதுசா இருக்கா? புதுசா இருக்குன்னு. இது புதுசு இல்ல, பழசுதான். ஆனா மறந்துட்டோம் நாங்க அது. சரியா? இப்படி தமிழை சொல்லிக் கொடுக்கறதுக்காக நம்ம நிகழ்ச்சி என்ன மாதிரி நம்ம பார்க்குற நிகழ்ச்சியில பார்க்கக்கூடிய நண்பர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? இந்த நிகழ்ச்சியை நல்லா பாருங்க, லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஆரியன்ஸ் டெக்ஸ்டைல்ஸ் ஒரு பரிசு கிடைக்குது. எடுங்க. என்ன தெரியலையே, எனக்கும் தெரியாது என்ன பரிசுன்னு சொல்லி. ஆரியன்ஸ் டெக்ஸ் தெரியுமா உங்களுக்கு? இங்க எடுக்குதுன்னு எனக்கு தெரியும். 680 சில்ட்ரன் பார்க் இருக்கு தானே, அதுக்கு முன்னால சிறுவர் பூங்காக்கு முன்னால் இருக்கக்கூடிய கத்தா மரத்துக்கு கீழே இருக்குது ஆரியன்ஸ் டெக்ஸ். துணி வாங்குறது அங்கே போய் ட்ரை பண்ணி பாருங்க. சொல்லுங்க, இப்படி வீடியோக்கள் நாங்கள் போயிருந்தோம், எங்களுக்கு ஒரு டிஸ்கவுண்ட் போட்டுத்தாங்கன்னா போட்டு தருவாங்க. சரியா? சரி, நம்ம நிகழ்ச்சியில் பங்கு பெறதுக்காக வேண்டி ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்றேன். அடுத்தது நீங்க ஒரே ஒரு வார்த்தை சொல்லணும் எனக்கு. நம்ம சேனல் பேரு தமிழ் சத்தம். தமிழ் சத்தம். அது சத்தமா சொல்லணும். தமிழ் சத்தம். கேட்கல? தமிழ் சத்தம். சரி, நம்ம நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற அனைத்து நண்பர்களுக்கும் அனைத்து உறவுகளுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்றேன்.